இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஜோசியரே, எதுவா இருந்தாலும் சுத்தி வளைக்காம நேரடியா சொல்லிடுங்க. ஜாதகத்துல கிரக நிலையெல்லாம் உங்க பேரனுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. பையன் ஜாதகத்துல கல்யாண யோகமும் வந்துருச்சு. நீங்களே நடத்தலனாலும் பையனுக்கு ஒரு வாரத்துல கல்யாணம் நடந்தே தீரும். அப்படி ஒரு உச்சத்துல குரு இருக்காரு. அந்த தோஷம் இருக்கு. ஆனா இப்ப பொண்ணு ஜாதகத்தையும் சேர்த்து திருமண பொருத்தத்தை பார்த்தேன். இந்த ஜாதகக்காரருக்கு கும்பத்துல இருக்கிற பொண்ணா பார்த்தா அது ரொம்ப சிறப்பு. அந்த ராசிக்கார பொண்ணு மனைவியா வந்துட்டா அந்த தோஷம் கட்டத்துல மறைஞ்சிரும். நீங்க கொடுத்திருக்கிற பொண்ணோட ராசியும் கும்பம் தான். தாயே நல்லூரம்மா, திருவோட வாழ்க்கையில நல்லது நடந்தா ரொம்ப சந்தோஷம் தாயே. ஐயா, நீங்க ஜாதகம் பார்த்து 2 பேரும் என் மக வழி பேத்தியும் மக வழி பேரனும். ரொம்ப சந்தோஷம். எது எப்படியோ அடுத்த முகூர்த்தத்திலேயே கூட 2 பேருக்கும் கல்யாணத்தை நடத்திடலாம். ரொம்ப சந்தோஷங்க. வாமா. என்னம்மா ஊருக்கு புதுசா? எங்க இருந்துமா வரீங்க? நான் சென்னையில இருந்து வரேன். ஓ அப்படியா, நல்லதுமா. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரீச தீமஹி தன்னோ துர்கி பிரசோதயாத். சர்வாபிஷ சித்திரஸ்து. இங்க நடக்கிறதெல்லாம் உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். திருவோட கல்யாண விஷயத்தை பத்தி இவங்க பேசும்போது உங்ககிட்ட கலந்து பேசணும்னு தான் நான் சொன்னேன். ஆனா அதை யாருமே காதல வாங்கிக்கல. இப்ப 2 பேருக்கும் திருமண பொருத்தம் பாக்குற வரைக்கும் வந்துட்டா வசுந்தரா. தெரியும் மாமா, நான் பாத்துட்டு தானே இருக்கேன். சரி, அவங்க பேசிக்கிறது இருக்கட்டும். நீ உன் விருப்பத்தை சொல்லு. திரு கல்யாண விஷயத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற? இந்த கல்யாணத்துல நான் குறுக்க நிக்க மாட்டேன் மாமா. இதுல எனக்கு முழு சம்மதம். தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த குடும்பம் பிரிஞ்சதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன். பிரிஞ்ச குடும்பம் இப்ப என் மகனால ஒன்னா சேர்றதா இருந்தா எனக்கு அதை விட வேற சந்தோஷம் என்ன இருக்கு மாமா? அம்பிகா, இத நீ முழு மனசோட சொல்றியான்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு கிடைச்ச ஒரு நல்ல மருமக எந்த சூழ்நிலையிலயும் யார் மனசும் காயப்பட்ட கூடாதுன்றதுல உறுதியா இருப்ப. அது எனக்கு தெரியும்மா. காஞ்சனாவோட குணமும் உனக்கு தெரியும் தானே. அவ ஏதோ ஒரு திட்டத்தோட தான் இந்த வீட்டுக்குள்ள வராளோன்னு எனக்கு தோணுது. என்னால எதுவும் பிரச்சனை வந்துரும் நினைக்கிறீங்களா மாமா? திரு கல்யாணம் பண்ணிக்க போறது என் பேத்தியா இருந்தாலும் அவ காஞ்சனாவோட மகம்மா. காஞ்சனா அவ பொண்ணை எப்படி வளர்த்திருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். அதையும் நீ மனசுல வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம இப்ப வரைக்கும் நம்ம திருவோட மனசுல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல. அத நாம தெரிஞ்சுக்காம பேசுறதும் முடிவெடுக்கிறதும் தப்பு. அவனுக்கும் சரி உனக்கும் சரி இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா நாம இந்த கல்யாணத்தை நிராகரிக்கிறதுல தப்பே இல்லை. தெருவுக்கு யாரோட முடிச்சு போட்டிருக்கோம் அங்க அமையட்டும். அத நாம யாரும் தடுக்க முடியாது. நான் வரமா. அம்மா இத பாருங்கம்மா, இது நல்ல காஞ்சிபுரம் பட்டு, அசல் பட்டுமா. பாருங்க, எல்லாம் பட்டு படவே இருக்கு. டேய், எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிரு, இல்லன்னா மண்ணெண்ணை ஊத்தி கொளுத்தி போடுவேன். என்ன பாட்டிமா பார்க்காமலே கிளம்பி. நல்ல படவே எடுத்துட்டு வந்து. மோகனா, கல்யாணத்துக்கு புடவை கடையில போய் தான் வாங்கணும். இவன் சேலையை திருடி வைக்கிறோம்மா. இவங்கிட்ட காட்டன் புடவை கூட ஒரிஜினலா கிடைக்காதுமா. இதெல்லாம் காஞ்சிபுரம் பட்டு வேறையா? டேய், இன்னும் நீ கிளம்பலையா? சரிங்க பாட்டிமா, இத கிளம்புறேன். பசுபதி பாட்டி, உன் தங்கச்சிக்கு இவங்கிட்ட தான் புடவை எடுப்பியா? வசதி இல்லாதவன் கூட 4 கடை ஏறி இறங்கிதான் புடவை எடுக்கிறான். டேய், நீ பண்றது எதுவும் எனக்கு சரியா படல. கல்யாண மாப்பிள்ள புடவை எந்த கடையில வாங்கினதுன்னு கேட்டா லட்சுமி மாப்பிள்ளை கிட்ட என்னன்னு சொல்லுவா? அவளுக்கு பொய்யெல்லாம் சொல்ல வராது.
டேய் பசுபதி, பாட்டி சொல்றது நியாயம் தானடா. போய் இவனையா நீ வர சொன்ன? என்னம்மா இப்படி சொல்றீங்க? என்னையா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? இன்னும் 5 நிமிஷத்துல நீ எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்பிடணும். இல்ல நடக்கிறதே வேற. எடு, கிளம்பு. உடனே ஏத்திட்டு வந்துட்டாரு ஆளை பாரு, நல்லா கிளம்பு. ஏன் தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது. அந்த கிழவிக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சுன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும், உங்களுக்கு தெரியும்ல. சரி, நான் வரேன். இதுங்களை டவுனுக்கு கூட்டு போய் சேலையை எடுத்து கொடுக்குறேன். அப்பதான் அவங்க சமாதானம் ஆவாங்க. நானும் அதை தண்டா சொல்லணும்னு நினைச்சேன். நீ கொஞ்சம் சீக்கிரமா என்ன? வரேன். மகா, ஆமா, என்னது இது? எதுக்கு மரத்துல கட்டுறாங்க? ஓ இதுவா? இது கேட்டதெல்லாம் கொடுக்கற வேண்டுதல் மரம். நீங்க உங்க மனசுல உள்ள ஆசைய ஒரு பேப்பர்ல எழுதி அதை நிறைவேற்றி கொடுன்னு இந்த அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த மரத்துல கட்டணும். நீங்க நியாயமா வேண்டுற எதுவா இருந்தாலும் இந்த அம்மன் அதை நிறைவேற்றி கொடுத்துருவா. நிஜமாவா? நிஜமாதான். அப்படிலாம் கூட நடக்குமா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் கூட கட்டலாமா? யார் வேணா கட்டலாங்க. எனக்கும் வேண்டிக்கிட்டு இந்த மரத்துல கட்டணும்னு ஆசையா இருக்கு மகா. அவ்வளவுதானே? உங்க மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் பேப்பர்ல எழுதுங்க, இப்பவே கட்டிடலாம். இருங்க, நான் வரேன். அம்மா தாயே, எனக்கும் திருவுக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும். இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மகா. எத்தனை தடவை சொல்வீங்க? அம்மா, கோவிலுக்கு தனியாவா வந்தீங்க? இல்ல இல்ல, நான் மேரேஜ் பண்ணிக்க போறவர் கூட தான் வந்தேன். இரு, நான் உனக்கு இன்ட்ரோ பண்றேன். எங்க போனாரு? இங்க தானே இருந்தாரு, ஆளை காணோம். ஒரு நிமிஷம். திரு, எங்க இருக்க? இங்கதான் கார் பார்க்கிங்ல இருக்க. வா. திரு, நீ அங்கே இரு, நான் வந்துடுறேன். அவர் கீழே தான் இருக்காராமா. போலாமா? போலாம்.